Dear students, so let's continue the lesson. Doppler effect. The whistle of a fast moving train appears to increase in pitch as it approaches stationary listener. வேகமாக வரக்கூடிய ஒரு ரயில் வண்டி மீன்ஸ் தொடர் வண்டியானது ஒரு நிலையாக உள்ள கேட்குனரை நோக்கி வரும்போது அந்த ரயில் வண்டியின் ஒலியானது வேகமாக இருக்கும், சத்தமாக இருக்கும். And it appears to decrease the train moves away from the listener. அதுவே அந்த கேட்போரை விட்டு விலகி செல்லும்போது அந்த ஒலியின் சுருதியானது குறைந்து காணப்படும். அதாவது தொடர்வண்டி ஒரு கேட்போரை நோக்கி வரும்போது ஒலியின் சுருதியானது மிகுந்தும், அந்த கேட்போரை விட்டு விலகி செல்லும்போது ஒலியின் சுருதியானது குறைந்தும் காணப்படும். This apparent change in frequency was first observed and explained by Christian Doppler. இந்த சுருதி மாற்றத்தை ஒலியின் சுருதி மாற்றத்தை முதலில் கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் டாப்லர் in 1803 to 1853. An Austrian mathematician and physicist. He observed that frequency of sound as received by a listener is different from the original frequency produced by the source. அப்போது அந்த ஒலி மூலத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் கேட்போரை சென்றடையக்கூடிய ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒரு மாறுபாடு இருக்குது. அப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது between the source and listener. ஒலி மூலத்திற்கும் கேட்போருக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த ஒலியின் அதிர்வெண் மாற்றம், திஸ் இஸ் நோன் அஸ் டாப்லர் எஃபெக்ட். இந்த விளைவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டாப்லர் விளைவு. அப்போ அது ரிலேட்டிவ் மோஷன் குட் பி டியூ டு த வேரியஸ் பாசிபிலிட்டி as follows. இந்த டாப்லர் விளைவு நடக்க வேண்டும் என்றால் பின்வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு, த லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி சோர்ஸ். இப்போ ஒலி மூலமானது நிலையாக இருக்கு, லிசனர் கேட்போர் அந்த ஒலி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்ல வேண்டும். அப்போ த லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி சோர்ஸ். Second, the source moves towards or away from the stationary listener. இப்போ லிசனர் நிலையாக இருக்கிறார், ஒலி மூலமானது the source towards or away லிசனரை நோக்கி செல்ல வேண்டும் அல்லது லிசனரை விலகி செல்ல வேண்டும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம என்ன பார்த்தோம், இவங்க ஸ்டாண்டர்டு சோர்ஸ் ஸ்டாண்டர்டு, லிசனர் மூவ்ஸு. செகண்டு லிசனர் மூவ்ஸு, சோர்ஸு ஸ்டாண்டர்டு. தேர்டு பாசிபிலிட்டி, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் ஒன் அதர். இட் மீன்ஸு ஏற்கனவே பார்த்த ரெண்டு கண்டிஷன்லுமே ஏதாவது ஒருத்தவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க, நிலையாக இருக்காங்க, ஒன்று மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த தேர்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் ஆர் மூவ் டுவர்ட்ஸ் ஆர் அவே, ஒன்று நோக்கி செல்ல வேண்டும் அல்லது விலகி செல்ல வேண்டும். ஃபோர்த்து கண்டிஷன், த மீடியம் மூவ் when the both source and listener are at rest. ரெண்டு பேருமே நிலையாக இருக்கிறாங்க, ஓய்வு நிலையில் இருக்கிறாங்க. சோர்ஸும் ஓய்வு நிலையில் இருக்குது, லிசனரும் கேட்போரும் ஓய்வு நிலையில் இருக்கிறாரு. இப்போ என்ன மட்டும்தான் மூவ் ஆகுது, மீடியம். அப்போ மீடியம்னு சொன்னால் யாருன்றது ஒன் ஆஃப் த மீடியம், அந்த மீடியம் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஓகேவா? அடுத்த டெஃபினிஷன், டாப்லர் எஃபெக்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, whenever there is a relative motion between the source and the listener, ஒலி மூலத்திற்கும் கேட்போருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது,
அப்போ the frequency of sound heard by the listener is different from the original frequency of the sound emitted by the source. அப்போ ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியின் அதிர்வெண்ணானது கேட்போரை சென்றடையும் போது அந்த ஒளியின் அதிர்வெண்ணில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதாவது குறைந்து காணப்படலாம் அல்லது ஒளியின் அதிர்வெண் அதிகரித்து காணப்படலாம். ஏன்னு சொன்னால் அவங்க நெருங்கி வருவதையோ அல்லது விலகி செல்வதையோ பொறுத்து. towards or away from the stationary listener. This is known as Doppler effect. ஸோ இந்த விளைவை தான் நாம் டாப்லர் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது, ஃபார் சிம்பிளிசிட்டி ஆஃப் கால்குலேஷன் இட் இஸ் அசியூம்டு தட் மீடியம் இஸ் அட் ரெஸ்ட். ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறோம் நம்ம. அந்த கால்குலேஷனில் ஒளியினுடைய ஊடகம் மீடியம் இஸ் ரெஸ்ட், ஓய்வு நிலையில் இருக்கிறதாக கருதுவோம். தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் மீடியம் இஸ் 0. அப்போது அந்த மீடியத்துடைய வெலாசிட்டியை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? 0ன்னு எடுத்துக்கிறோம். லெட் S and L, S it means source, L it means listener. S and L be the source and listener moving with velocity. So இதனுடைய velocity Vs, source உடைய velocity Vl represent listener உடைய velocity respectively. Consider the case of source and listener moving towards. Towards it means ஒருவரை ஒருவர் நோக்கி வரும்போது, ஒளி மூலமும் கேட்போரும் ஒருவரை ஒருவர் நோக்கி வரும்போது, as the distance between them decrease, அப்போ நெருங்கி வரும்போது அவருக்கு இருவருக்கும் இடைப்பட்ட தொலைவானது குறையும். நெக்ஸ்ட்டு, அப்போ the apparent frequency, இப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், வில் பி மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி. ஒளியினுடைய உண்மையான அதிர்வெண்ணை காட்டிலும் அந்த கேட்போரை சென்றடையக்கூடிய ஒளியின் அதிர்வெண்ணானது அதிகமாக காணப்படும். எப்போ அந்த தொலைவானது குறையும் போது ஒளியின் உண்மையான அதிர்வெண்ணை காட்டிலும் கேட்போரை சென்றடையக்கூடிய ஒளியின் அதிர்வெண்ணானது அதிகமாக காணப்படும். ஸோ அதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் எஸ், ஒளி மூலம். அடுத்தது லிசனர் எல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நோக்கும்போது இதனுடைய டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போது சோர்ஸுடைய சவுண்டு வந்து சேஞ்ச் ஆகும். லெட் என் அண்ட் என் டேஷ் பி த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த சோர்ஸ் அண்டு த சவுண்ட் அப்சர்வர். அப்போது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சவுண்டுடைய ஃப்ரீக்குவென்சி, என் டேஷ் அப்படின்றது லிசனரை போய்ட்டு ரீச் ஆகக்கூடிய சவுண்டுடைய ஃப்ரீக்குவென்சி. அதுதான் அப்பரண்ட் ஃப்ரீக்குவென்சி என் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்றது ஒரிஜினல் ஃப்ரீக்குவென்சி, என் டேஷ்ன்றது அப்பரண்ட் ஃப்ரீக்குவென்சி. தென் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அப்பரண்ட் ஃப்ரீக்குவென்சி என் டேஷ் இஸ், அப்போ தோற்ற அதிர்வெண்ணை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு V plus VL divided by V minus VS. அப்போ V என்றது வெலாசிட்டி ப்ளஸ் VL என்றது லிசனருடைய வெலாசிட்டி, VS என்றது சோர்ஸுடைய வெலாசிட்டி, N என்றது அந்த சவுண்டுடைய ஃப்ரீக்குவென்சி. Here V is the velocity of sound waves in the given medium. Let us consider different possibility of motion of the சோர்ஸ் அண்டு லிசனர். அதனுடைய இயக்கத்தை பொறுத்து, எதனுடைய இயக்கம்? சோர்ஸுடைய இயக்கம், ஒளிமூலத்துடைய இயக்கம் அண்டு கேட்போருடைய இயக்கத்தை பொறுத்து அதனுடைய வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இன் ஆல் சச் கேசஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இன் த கிவன் டேபிள். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேபிளை பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், a source, suppose the medium it means wind. The wind is rest. The wind is moving with the velocity W in the direction of propagation of sound. For this case, the velocity of sound V should be replaced with the
replaced with the propagation of sound. Therefore, v plus vw. V என்றது velocity of sound, w என்றது விண்டோடைய speed. The medium moves in a direction opposite to the propagation of sound. We replace v minus vw. அதுவே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் மைனஸில் எடுத்துக்கணும், சேம் டைரக்ஷனாக இருக்கும்போது ப்ளஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.